தினம் ஒரு தியானம். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 6. அவர் வல்லமையும் பயங்கரமும் உள்ள மகா தேவன். பரிசுத்த ஸ்தலத்திலே உமது வல்லமையை கண்டேன். உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் என பாடிடும் அந்த தாவீது. சமுத்திரத்தை இரண்டாக பிளந்த அவருடைய வல்லமை. அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையது. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என பாடின மரியாள். அந்த வல்லமையுள்ள தேவன் வல்ல பெரும் காரியங்களை உன் வாழ்விலும் செய்திடுவார். அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். அவர் நாமம் வல்லமையுள்ள தேவன். ஆமென்.